லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஒன்பதாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இங்கே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த புதிய மாதத்தை மாத்திரம் நமக்கு கொடுத்தவர் நம்முடைய தேவன் அல்ல, புதிய மாதத்துக்கு வேண்டிய புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் இந்த ஊழியத்தையும் அவர் புதிய நன்மைகளால் புதிய ஆசீர்வாதங்களால் புதிய கிருபைகளினாலே அவர் நிறைத்து ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு உனக்கு பிரமிப்பு உண்டாகும். உங்களுக்கு பிரமிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன உண்டாகுமா? பிரமிப்பு உண்டாகும். இந்த எப்போ பிரமிப்பு எப்போ வரும்? எதிர்பாராத ஆச்சரியமான இல்லை அதிசயமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? பிரமிப்பு வந்துடும். இல்லை, அதாவது ஆச்சரியமும் அதிசயமும் பயமும் நிறைந்த ஒரு கலவைதான் இந்த பிரமிப்பு என்கிற வார்த்தை. அதில் என்ன இருக்குமா? ஆச்சரியம் இருக்கும், அதில் அதிசயம் இருக்கும், அதே சமயத்தில் என்ன உண்டாயிடும்? உங்களுக்கு பயமும் உண்டாயிடும். இது மூணும் சேர்ந்து உண்டாக்குகிற ஒன்றுதான் என்னதுங்க? பிரமிப்பு. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படிக்கு கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான வியக்கத்தக்க அற்புதங்களை அதிசயங்களை நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் இனி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நான் நினைக்கவே இல்லையே என் மகளுக்கு இப்படி நடக்கும், என் மகனுக்கு இப்படி நடக்கும், எங்க குடும்பத்துல இப்படி நடக்கும், எங்க வாழ்க்கையில இப்படி நடக்கும், இந்த ஊழியத்தில் இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கலைங்க. எங்களால் இதை கிரகிக்கவே முடியல, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு மனிதன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய உயர்வை, மிகப்பெரிய அதிசயத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் விழந்து நீங்கள் மகிழ்ந்து நீங்கள் களிகூறும்படியாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வியத்தகு காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில பார்க்கிறோம், அவர்கள் அதாவது அங்கே பேதுருவுக்கும் பேதுருவோடு இருந்த யாவருக்கும் என்ன உண்டாச்சான்? மிகுந்த பிரமிப்பு உண்டானது. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா 10ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, வாசிங்களா? அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க அதுக்கு அடுத்தது நீங்க வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க, போய்விடுங்கள். பாருங்க, அங்கே பேதுருவுக்கு பிரமிப்பு உண்டானது, பேதுருவோடு கூட இருந்த யாவருக்கு என்ன உண்டானதா, பிரமிப்பு உண்டானது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், யாக்கோபும் யோவானும், அது மாத்திரம் இல்ல, அங்கே இருந்த எல்லாரும் பிரமிக்கிறார்கள், ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி, இப்படி இதுவரைக்கும் நடந்ததே இல்லையே, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கண்டதே இல்லையே என்று சொல்லி பாருங்க, பேதுரு மட்டும் பிரமிக்கல, அவரோடு கூட இருந்த யாவரும் பிரமித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கொடுக்க போற உயர்வை, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயங்களை கண்டு நீங்க மட்டும் வியக்க போகிறது அல்ல, நீங்கள் மட்டும் பிரமிப்பு போகிறது அல்ல, உங்களோடு கூட இருக்கிற யாவரும் பிரமிப்பார்கள். அல்லேலூயா. ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படிங்க, இது எப்படி நடந்தது, இது நடக்கிறதுக்கு வழியே இல்லையே என்று சொல்லி எல்லாரும் அவர்கள் வியக்கத்தக்க விதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பிரமிப்பு உண்டாகும்படிக்கு தேவன் மிகப்பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்க வாசித்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் பிரமிப்பு உண்டானது, ஏன் இந்த பிரமிப்பு உண்டாச்சு அப்படின்னா, இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். பேதுரு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு ஒரு மீனும் கிடைக்காம அவர் தோல்வியடைந்த, விரக்தியுற்ற, வெறுமையான ஒரு நிலைமையிலே அந்த கடற்கரையில வந்து தன்னுடைய பலகை அவர் தன்னுடைய வலையை அவர் அலசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் வந்தார் அப்படின்ற கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், கூடி வந்தார்கள். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அப்போ அவ்வளவு பேருக்கு கடற்கரையில நின்று பிரசங்கித்தால் சரியாக கேட்க முடியாது, பார்க்க முடியாது. அங்கே பேதுருனுடைய படகை ஆண்டவர் காண்கிறார். அப்ப பேதுரு ஆண்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, உன் படகை சற்றே தள்ளி நான் உட்கார்ந்து கொள்றேன், உன் படகை கொஞ்சம் என்ன பண்ணு, தரையிலிருந்து கொஞ்சம் தொலைவு கடற்கரையில தள்ளி விடு என்று ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு தன்னுடைய படகிலே இயேசுவுக்கு இடம் கொடுத்து அவரை அந்த படகில உட்கார வைத்து, அந்த போட்டை கடலுக்குள்ளாக கொஞ்சம் தொலைவு அவர் தள்ளி விடுகிறார். ஆண்டவர் அதில் உட்கார்ந்து கொண்டு அங்க வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. பேதுரும் உட்கார்ந்து, யோவானும் யாக்கோபும் பேதுருவும் அங்கே அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இப்போ பிரசங்கித்து முடிச்ச உடனே ஆண்டவர் அடுத்தது பேதுருவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், பிரசங்கிச்சிட்டேன், முடிஞ்சிச்சு, நான் போயிடுறேன்னு ஆண்டவர் போல அந்த பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, பேதுருவே, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலையை என்ன பண்ண, போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நான் நைட்டே வலை போட்டேன், நைட்டு போயிட்டு என்ன பண்ணேன், இரவெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா ஒரே ஒரு மீன் கூட என்னால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல, ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, நான் மீண்டும் இந்த வலையை நான் போடுகிறேன் என்று சொல்லி அந்த போட்டை அவன் தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே
தன்னுடைய வலையை வீசுகிறான். பாருங்க, அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, திரளான மீன்கள் அந்த வலையில என்ன பண்ணுதான், சிக்கி கொண்டது. இப்ப அந்த வலையை இழுத்து பார்க்கறான், அவனால இழுக்க முடியல. வேதம் சொல்லுகிறது 2 படகு நிரம்பத்தக்க திரளான மீன்கள். அல்லேலூயா. எண்ணிக்கைக்கு அடங்காத மீன்கள். சோ அப்போ அதை இழுக்க முடியல. உடனே சைகை காட்டி கடற்கரையில் இருக்கிற மற்ற நண்பர்கள்லாம் என்ன பண்றான், உதவிக்கு அழைக்கின்றான். எல்லாரும் அதை இழுத்து கொண்டு பார்த்தா அது 2 படகு நிரம்பத்தக்க, வலை கிழிந்து போகத்தக்கதான திரளான மீன்கள் உண்டாயிருந்தது. அதை பார்த்த உடனே பேதுருக்கு என்ன வந்துச்சு, பிரமிப்பு உண்டானது. அவரோடு கூட இருந்த மற்றவர்களுக்கும் அது என்ன உண்டாக்கினதா, பிரமிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த சம்பவத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் படகிலே அவருக்கு இடம் கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களினாலே, அதிசயங்களினாலே கர்த்தர் நிறைத்து பிரமிக்கத்தக்கதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்கு இடம் கொடுக்க, நம்முடைய வாழ்க்கை படகை யாருக்கு கொடுத்தணும், ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இயேசு அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு வராத வரைக்கும் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய தோல்வி. நைட்லாம் போய் கஷ்டப்படுறான், எல்லாம் பிரயாசப்பட்டான், ஆனா ஒன்றத்தையும் பிடிக்க முடியாத ஒரே தோல்வி. சோ ஒரு வெறுமை, வெறுமையான ஒரு நிலை, ஏமாற்றமான ஒரு நிலை. அவன் போகும்போது என்ன நினைச்சு போயிருப்பான், நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு தான் போயிருப்பாரு. ஆனா திரும்பி வரும்போது என்னது, ஏமாற்றம். நடந்த ஒன்றும் நடக்கல, அவர் நினைத்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு வெறுமை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க அவன் பிரமிக்கும்படியான அற்புதத்தை இயேசு செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்காத வரைக்கும், இயேசு நம்முடைய வாழ்க்கையின் படகிலே ஏறாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் எப்படிதான் இருக்குன்னா, தோல்வி நிறைந்ததாய், வெறுமையானதாய், இல்லையா, ஏமாற்றம் நிறைந்ததாய் இந்த உலகத்திலே காணப்படும். நீங்க வேணா பாருங்க, இயேசு இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை, இயேசு இல்லாத படகு, அது வெறுமையான படகு, அது தோல்வி நிறைந்த படகு, அது ஏமாற்றத்தால் நிறைந்த படகு. இன்னைக்கு இயேசு இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்தவர்களாய், ஏமாற்றம் அடைந்தவர்களாய், இல்ல வெறுமையானவர்களாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறதை நீங்கள் காண முடியும். இங்கே இந்த பேதுரு இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக பாருங்க, அவன் வாழ்க்கை வெறுமையானதாய், தோல்வி நிறைந்ததாய், ஒன்றுமில்லாததாய் அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அப்பதான் ஆண்டவர் அவனை தேடி அந்த கடற்கரைக்கு இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதரம். நம்ம வாழ்க்கைலாம் கூட ஒரு காலத்தில் அப்படிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா நம்மை தேடி இயேசு நம்ம கிராமத்துக்கு வந்தாரு, நம்ம வீட்டுக்கு வந்தாரு. யாரோ ஒருத்தரை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சந்தித்தார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு தெய்வத்தை தேடி மனுஷன்
எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறான். தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பி மனிதன் இன்றைக்கு இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தெய்வம் மனிதனை தேடி இந்த உலகத்திலே அவர் வந்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் ஒவ்வொருவரையும் தேடி வருகிற தெய்வம். பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த மனிதனை தேடி ஆண்டவர் வருகிறார். ஸோ வந்தது மட்டும் இல்லை, இப்போ அந்த மனுஷனிடத்துல கேட்கிறாரு. ஸோ அவன் சூழ்நிலையை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். இல்லை, அங்கே எவ்வளோ படகு இருந்திருக்கும். இன்னும் கேட்டால் இந்த அதாவது வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க 4000 படகுக்கு மேலே அந்த கடற்கரையில் இருந்திருக்க கூடுமா. அவ்வளோ படகு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அங்கெல்லாம் போகலை. ஆண்டவர் யாரை தான் தேடி வராரு? இந்த பேதுருவை தான் இயேசு தேடி வருகிறார். அல்லேலூயா. இல்லை, இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே இன்றைக்கு 140 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் அவங்களெல்லாம் விட உங்களையும் என்னையும் ஆண்டவர் மிக அதிகமாய் நேசித்தபடினால தான் உங்களையும் என்னையும் இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. ஆமாம், அவர் தேடி வந்த தெய்வம் இயேசு. ஃபாதர் பாடினார் இல்லை, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. எதுக்காக தேடி வராரா? வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆமாம், நம்மளெல்லாம் ஏன் தேடி வந்தார்னா நம்மளை வாழ வைக்கிறதுக்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆமாம், அவர் மட்டும் நம்மளை தேடி வராமல் போயிருந்தா இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நம்ம இல்லாமல் போயிருப்போம். பாருங்க, அங்கே பேதுருவை தேடி ஆண்டவர் வருகிறார். ஸோ வந்தப்போ பேதுருவாண்டை அவனே ஏமாற்றமடைந்தவனாய் தோல்வியுற்றவனாய் வெறுமையான ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இல்லை, உன் படகுல நான் அமர்ந்து கொள்றேன்பா, உன் படகை கொஞ்சம் என்ன பண்ணு, ஆழத்தில் தள்ளி விடு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இவனே ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறான், வெறுமையா இருக்கிறான், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஸோ நீங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? ஏன் ஆண்டவரே, இங்கே எவ்வளோ படகு இருக்கு, அவங்களான போய் கேளுங்க, நான் தான் உனக்கு இழிச்சவேனா? நானே ஏற்கனவே நைட்டெல்லாம் போய் மீன் பிடிச்சி ரொம்ப டயர்டாகி நானே சோர்ந்து போயிருக்கிறேன், வெறுமையாக வந்திருக்கிறேன், தோல்வி அடைந்த நிலைமையில் இருக்கிறேன். என்ன வந்து இப்போ இவ்வளோ டயர்டாக இருக்கிற இந்த சமயத்தில் வந்து என்ன படகுல உட்காந்துட்டு கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வேற யார் படகுனா பாருங்க அப்படின்னு கூட பேதுரு என்ன பண்ணலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும், நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இயேசு தேடி வருகிற தெய்வம். சில நேரத்தில் அவர் நேராக வரமாட்டார், இல்லை, நேரடியாக வருகிற சமயங்களை உண்டு. ஒருவேளை பல நேரங்களில் மற்ற மனிதர்கள் மூலமாக அவரே மெய்யான தெய்வம், அவரே ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவரே விடுதலை கொடுக்கிற தெய்வம், அவரே சோதரம் நம்மை உயர்த்துகிற தெய்வம், அவரே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், நெருக்கங்களையும், துன்பங்களையும் மாற்றி நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அநேக மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அவர் தான் நம்மை வாழ வைக்கிற தெய்வம் என்பதை அறியாமல் இன்றைக்கு அவரை புறக்கணித்து இன்னைக்கு கண்ணீரிலே, வேதனையிலே, துக்கத்திலே, ஏமாற்றத்திலே, தோல்வியிலே இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு மனிதனையும், தான் உண்டாக்கின இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிற தெய்வம். ஆகவேதான் அவர் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும்
தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இங்கே தேடி வந்து பேதுருவினிடத்தில், ஆண்டவர் உன் படகுல எனக்கு உட்கார இடம் கொடு என்று சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் படகை சற்றே தள்ளிவிடும்படி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பேதுரு அந்த படகையே பார்த்து ரொம்ப சோர்ந்துட்டு இருப்பார், அந்த வலையை பார்த்து ரொம்ப சோர்ந்துட்டு இருப்பார், அவர் மனம் உடைந்த நிலைமையில இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ படகை பார்த்தது போதும், நீ போட்டை பார்த்தது போதும், உன் கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர்லாம் தோல்வியே நினைச்சு 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 அப்படியே சோகத்துல மூழ்கி விடுவார்கள். வாழ்க்கையில சில நேரங்களில் இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஆனா துன்பத்தையே நினைத்து அநேகர் சோர்ந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை கூட மாய்த்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா பாருங்க, எப்படி ஒரு பள்ளம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மேடு வருமோ, எப்படி ஒரு மேடு வந்து அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் வருமோ, அந்த மாதிரி வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது தான் வாழ்க்கை. அதனால நம்ம சோர்ந்து விடவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அந்த வலையை பார்த்தது போதும், போட்டை பார்த்தது போதும், இப்ப நீ யாரை பாரு, என்னை நோக்கி பார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் படகுல நான் உட்காந்துக்கிறேன்பா, எனக்கு இடம் கொடு. உன் படகை கொஞ்சம் ஆழத்துல என்ன பண்ண, தள்ளி விடு. இப்ப அவன் கண்கள்லாம் யார் மேல வந்திருக்கும், ஆண்டவர் மேல வந்திருக்கும். இல்ல நம்ம பாடின பாடல்ல கூட பாடினோம், கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன், விண்மண் உண்டாக்கின வித்தகரிடமிருந்து எண்ணில்லா நன்மைகள் எந்தனுக்கே வரும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைக்கின்றார்கள், அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவரை நோக்கி பார்த்த யாவரும் உயர்த்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேதம் சொல்லுகிற அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒருவரும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில கூட எத்தனையோ தோல்வி, நிந்தை, அவமானம், போராட்டம், பிரச்சனை, நெருக்கங்கள், ஒருவேளை வெறுமையான ஒரு சூழ்நிலை, நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு விரக்தியிலே கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை தேடி வந்திருக்கிற தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், அவர் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தோல்விகளையும் அவர் ஜெயமாய் மாற்றி, வெறுமையாய் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமை பொருந்தின ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பேதுரு தன்னுடைய படகிலே அவருக்கு இடம் கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இயேசு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் எப்போதும் யார் இருக்கணும், இயேசு இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்ம போட்லேயே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் அவர் எப்போதும் அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அவரை விட்டுடவே கூடாது. ஸோ அவரை விட்டுட்டா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட். இயேசு இல்லாத இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, அது சோதரம், அது விரக்தி அடைந்த ஒரு நிலைமை, வெறுமையான ஒரு நிலைமை. ஆனா இங்க பார்க்கிறோம், இயேசுவுக்கு பேதுரு தன்னுடைய படகிலே இடம் கொடுத்தான். ஆண்டவர் இப்ப படகுல உட்கார்ந்து சோதரம் அவர் கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். இப்ப பேதுரு உட்கார்ந்து ரொம்ப கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க வந்த ஜனங்களா எதுக்கு வந்தாங்களா, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். பாருங்க, இப்ப ஆண்டவர் உட்கார்ந்து அவர்களுக்கு போதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏசப்பா எப்போதும் இருக்கணும், அவர் போதிப்பதை நாம் எப்போதும் கேட்கணும். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை வாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும்,
ஸோ அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ சரி பேதுரு, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, போறேன்னு போல. பேதுரு கூட நினைச்சிருப்பார் ஆண்டவர் பிரசங்கம் முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவாரு, போயிடுவார்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் போகல. அடுத்தது பேதுருவை ஆண்டவர் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு இன்னொரு வேலையை சொல்றாரு, நீ உன் படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வலையை என்ன பண்ண, போடு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேதுரு சொல்லல, ஆண்டவரே நான் நைட்லாம் கஷ்டப்பட்டேன், மீனே கிடைக்கல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களா ப்ளீஸ், அப்படிலாம் கேட்கல. ஆனா ஆண்டவரே அவனை கூப்பிட்டு சொல்றார். ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்முடைய ஏக்கம் அவருக்கு தெரியும், நம்முடைய தவிப்பு அவருக்கு தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும், நீங்க விடுகிற தனிமையில நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்களை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. மனுஷன் நம்ம முகத்தை தான் பார்க்கிறான், ஆனா தேவனோ நம்முடைய இருதயத்தை கூட என்ன பண்றாரா, அவர் ஆராய்ந்தே அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம பேசினாதான் மனுஷனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பாகவே நம்முடைய வார்த்தையை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். இங்க பேதுரு கூப்பிட்டு சொல்றாரு, நீ உன் படகை கொண்டு போய் ஆழத்துல உன் வலை என்ன பண்ணு, வீசு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவர் நைட்டு எவ்வளோ ஆழத்துக்கெல்லாம் நான் போய் வந்தேன். ஸோ ஆனால் பேதுரு இங்க அந்த வார்த்தையை சொல்றார், ஆண்டவரே நான் இரவெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் இப்போ உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் பாருங்க, அங்க போய் பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய், அவர் விசுவாசம் உள்ளவராய் அந்த படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் தன்னுடைய வலையை அவர் வீசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கணும், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். ஸோ கேட்கறது மட்டும் இல்லை, இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே பேதுருவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் இரவெல்லாம் கஷ்டப்பட்டேன், அந்த பிரயாசம் வீணா போயிடுச்சு. ஆனா இந்த வார்த்தையை கேட்டபோது பேதுருவுடைய உள்ளத்துல என்ன வந்துருச்சுன்னா, இவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தெரிஞ்சிட்டார். இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் நைட்லாம் கஷ்டப்பட்டேன், கிடைக்கல ஆண்டவரே, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அந்த படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் அவர் தன்னுடைய வலையை வீசினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்பனா இப்ப என்ன வந்துச்சு, பேதுருக்கு விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், இவரால செய்ய முடியாத அதிசயன்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த விசுவாசம் வந்துருச்சு. அவருக்கு தெரியும், ஒருவேளை மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை அந்த பேதுரு அப்பொழுது நினைத்திருக்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நம்முடைய முயற்சியெல்லாம் வீணா போயிடும். நாம எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்காம ஏமாற்றத்துல முடியும். ஒருவேளை நாம நம்பினவர்கள் கூட கைவிடலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தோல்வியான ஒரு நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தோற்று போன ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா இயேசு நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய வெறுமையை அவர் சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஏமாற்றத்தை அவர் மாற்றுகிறவர். இப்போ பேதுருவுக்கு விசுவாசம் வந்துச்சு. பாருங்க, இவரால் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய முடியும் என்பதை பேதுரு விசுவாசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, அதாவது அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணோம், வளரணும். விசுவாசம் நமக்குள்ளாக பெருகணும். விசுவாசத்திலே நாம வல்லவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமா, ஆண்டவர் வாழ்க்கையில அந்த வியத்தகு அற்புதங்களை, பிரமிக்கும்படியான காரியங்களை ஆமா தேவன் செய்ய வேண்டுமானால்
உன்னுடைய விசுவாசம் இன்னும் என்ன செய்யணுமா? பெருகணும், இன்னும் ஆழத்துல போகணும். இப்ப இருக்கிற இந்த விசுவாசம் போதாது. இப்ப இருக்கிற இந்த ஃபெய்த் உனக்கு போதாது. விசுவாசத்திலே நீ வளர வேண்டும். ஆமா, உனக்கு தெரியணும், என் தேவனால் எல்லாமே கூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூடுமா கூடாதா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த விசுவாசத்துல நீங்கள் வளர வேண்டும். அப்ப பேதுருக்கு சொல்ற, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் அலைய போடு. பாருங்க, அவர் விசுவாசித்தது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது அந்தப்படியே பேதுரு தன்னுடைய வலையை என்ன பண்ணாராம்? வீசினார். நீங்க தேவன், அதாவது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணமா? கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே பாருங்க, நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? கீழ்ப்படிதல் இருக்காது. சோ விசுவாசமும் இந்த கீழ்ப்படிதலும் எங்கே இணைந்து செயல்படுகிறதோ அங்கே தேவன் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை அறிஞ்சிருந்தா மட்டும் போதாது. அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நீ அறிந்திருந்தால் மட்டும் போதாது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீ அறிந்திருந்தால் மட்டும் போதாது. அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற சோதரம், நாம் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்கிற உன்னதமான தேவன் என்பதை நீ அறிந்திருந்தால் மட்டும் போதாது. தேவன் சொல்லுகிறபடி நீ செய்ய உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அங்க பேதுரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டவரே அப்படின்னு கீழ்ப்படியாம போயிருந்தா அவரு அங்க திரளான மீன்களை பிடிச்சிருக்கவே முடியாது. அப்படியே அவர் சொல்றாரு, இரவெல்லாம் கஷ்டப்பட்ட உண்மைதான், நான் தோற்று போன உண்மைதான், வெறுமையா இருக்க உண்மைதான், ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல். அவர் சொல்ற, அதுவும் அது டே டைம். மீன் பிடிக்கிறவங்க எப்பதான் போவாங்க? இரவுல தான் மீன் கிடைக்கும். அதுவும் நைட்டு இவர் போனது மிக ஆழமான பகுதிக்கெல்லாம் போயிருப்பார். அதனால இப்ப பேதுருவாண்ட, என்ன ஆண்டவர், பேதுரு ஒருவேளை ஆண்டவர் ஆண்ட பார்த்து, நான் போகாத ஆழமா அப்படிலாம் கேட்கல. இல்ல, பகல் டைம் ஆண்டவர், இப்பெல்லாம் மீன் கிடைக்காது, நீங்க சொல்றது ஒன்றும் நடக்காது அப்படின்லாம் அவிசுவாசமா பேசல. சோ தேவன் சொன்னதை கேட்டு அவர் சொன்னபடியே பேதுரு செய்ததனால இங்க அவருக்கு பிரமிப்புண்டாகும்படியான அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில கூட நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை தெரியும், ஆண்டவர் அற்புதமானவர் தெரியும், ஆண்டவர் அதிசயமானவர் தெரியும், ஆண்டவருக்கு இந்த பிரச்சனையை மாற்றுவது, இந்த தேவையை சந்திப்பது, என்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்பது தெரியும். ஆனா அநேக நேரங்களில் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுக்கு அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே. அதனால உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் அநேக காரியங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே தேவன் செய்ய வேண்டிய மகத்துவமான, அதிசயமான, ஆச்சரியமான, வியத்தகு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இழந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மகனே, அன்னைக்கு பேதுரு பிரமித்தது போல நீ பிரமிக்கும்படி, அன்னைக்கு பேதுருவோடு இருந்த யாவரும் பிரமித்தது போல உன்னோடு கூட இருக்கிற யாவரும் பிரமிக்கும்படி அற்புதங்களை, அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் செய்ய நான் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ணு? கீழ்ப்படி, விசுவாசி. பேதுரு பாருங்க அப்படியே கீழ்ப்படுகிறார். இப்ப கீழ்ப்படிஞ்சு போய் வலைய போறாரு, என்ன பண்ண முடியல அவரால? திரளான மீன்கள். நைட்டு ஒருவேளை 12 மணி நேரம் அவர் போய் என்ன பண்ணிருக்கலாம்? கஷ்டப்பட்டு இருக்கலாம். நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியும் சாயங்காலம் கிளம்பியிருப்பாங்க இல்ல? ஸோ மறுபடியும் காலையில் என்ன பண்ணியிருப்பாங்க? ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாரு, ஆனால் ஒன்னையும் பிடிக்க முடியல.
ஆனா இப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே எண்ணி முடியாத மீன்களை கர்த்தர் அவனுடைய வலையில ஆண்டவர் கொடுத்தார். அதுவும் கிழிந்து போகத்தக்கதான, அதுவும் ஒரு படகு இல்லையா, 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனுக்கு கொடுத்தார். அவனால இழுக்க முடியல. ஹெல்ப் பண்ண எல்லாரையும் அழைக்கின்றான். பாருங்க, நீங்கள் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் போது உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத நன்மைகளை, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியாம ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நீங்க கீழ்ப்படியணும். அதோடு கூட நீங்க என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மீனையும் பிடிக்க முடியல. சில நேரத்தில் நம்முடைய முயற்சியெல்லாம் தோல்வியாகலாம். சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்காத ஒரு வெறுமையான சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் தள்ளப்படலாம். ஒருவேளை என் வாழ்க்கை அவ்வளவுதானா, என் குடும்பம் அவ்வளவுதானா, என் எதிர்காலம் அவ்வளவுதானா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவ்வளவுதானா என்று சொல்லி ஒரு தோல்வியான, ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையை நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை மாற்ற நான் உனக்கு போதுமானவர். அல்லேலூயா. அதை மாற்றி அமைக்க என்னாலே கூடும். எங்க நீ வெறுமை பார்த்தியோ அங்கே சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்க நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா நீ செய்ய வேண்டியது, உன் வாழ்க்கையின் படகை எனக்கு கொடுத்துரு. உன் விசுவாசத்துல இன்னும் வளரும்படி உன்னை அர்ப்பணி. நான் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் நீ கீழ்ப்படிந்து அப்படியே செய்ய உன்னை ஒப்புக்கொடு. ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியை சந்தித்ததற்கு, ஏமாற்றத்தை சந்தித்ததற்கு, ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை வெறுமையாய் இருப்பதற்கு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத அநேக காரியங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். அந்த கீழ்ப்படியாம தான் இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான நிலைமையை, தோல்வியான நிலைமையை, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த பேதுரு தன் படகை கொடுத்தது போல இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். அந்த பேதுரு தேவனை விசுவாசித்தது போல உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை விசுவாசியுங்கள். பாருங்க, அந்த பேதுரு தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். பாருங்க, ஆண்டவருக்கு பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தார். ஆண்டவர் பேதுருவுக்கு திரளான மீன்களை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுத்த யாரையும் ஆண்டவர் இந்த உலகத்துல வெறுமையாய் விட்டதே இல்லை. நாம நம்முடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்முடைய நேரத்தை தேவனுக்கு நாம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். நாம் தேவனுக்காக பிரயாசப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக என்னையா செய்வாரு, அவர் எல்லாம் செய்வார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை விட, நீங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கிறதை விட, உங்கள் உள்ளம் விரும்பி கொண்டிருக்கிறதை விட அவர் மேலான பெரிய வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவர். அல்லேலூயா. நீங்க ஏசாயாவில் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, 65ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க. ஏன் அதிசயப்பட்டு பூரிக்குமா? கர்த்தர் நீ பிரமிக்கும்படியான அற்புதங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, திருச்சபையில, ஊழியத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னிலிருந்து உங்க இருதயம் என்ன பண்ண போகுது, அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க மக கேப்பா, இது எப்படிப்பா நடந்துச்சு,
இல்லை உங்கள் வீட்டுக்கார் கேட்பாரு, ஏம்மா இது எப்படிம்மா நடந்தது? மனைவி கேட்பாங்க, இது எப்படியா நடந்தது? இல்லை அன்னைக்கு கடற்கரையில் அப்படி தானே கேட்டிருப்பாங்க, இது என்னையா இது? யாக்கோபு வந்து கேட்டிருப்பாரு, ஹே பேதுரு, நம்மளும் மீனவன் தான், பிறந்ததுல இருந்தே மீன் பிடிச்சிருக்கோம், ஆனா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம ஒரு முறையும் பார்த்ததே இல்லையே. நீங்க பார்த்திராத அற்புதங்களை, நீங்க கேட்டிராத அற்புதங்களை, நீங்க காணாத அற்புதங்களை கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. பேதுரு பிறந்ததுல இருந்தே மீன் பிடிக்கிறவன், எத்தனையோ முறை கடல்ல போய் வலையை வீசியிருப்பான், ஆனா ஒரு முறையும் அவனால இவ்வளவு மீனை பிடிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு இதுவரை நடந்திராத ஒரு அதிசயத்தை தேவன் அங்க நடப்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரைக்கும் எவ்வளோ அதிசயத்தை செஞ்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு சோதரம். ஆனா இதுவரை பார்த்திராத, இதுவரை கேட்டிராத, இதுவரை அனுபவித்திராத மிகப்பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் செய்து உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதங்களால கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா.